பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்க உண்மை காரணம் இதுதான், கேமராவுக்கு பின்னாடி நடந்த சண்டை இதுதான் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் கார்ல வச்சு நடந்துச்சு. இந்த டாஸ்க்ல பார்வதி அவங்க தள்ளிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. சொல்ல போனா அவங்களுக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் வந்துச்சு. ஓகே, அவங்க பண்ணது தவறுதான், அதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அது எல்லாருடைய கருத்தா இருந்துச்சு. ஆனா ரெட் கார்டு பிரச்சனை அளவுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்கல. ஆனா பார்வதி அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. அதாவது பார்வதி அவங்களுக்குன்னு இருக்க ஃபேன்ஸ் இந்த கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. எதிர்பார்த்தபடி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவங்களும் பிக் பாஸும் ஒரு வார்த்தை கூட பேசலையாம். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கள கடுமையா கண்டிச்சதும் சாண்ட்ரா அவங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த நேரத்துல சாண்ட்ரா அவங்க ரொம்ப கதறி அழுதாங்க. நிறைய விமர்சனங்களை எல்லாம் சந்திச்சாங்க. ஒரு பக்கம் சாண்ட்ராவுக்காக தான் இந்த ரெட் கார்டு அப்படின்னு மக்கள் நிம்மதி அடைஞ்சாலும், இன்னொரு பக்கம் சாண்ட்ராவும் நடிக்கிறாங்க அப்படின்னு சாண்ட்ரா அவங்களுக்கு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்னன்னா, பார்வதி அவங்கள உடனடியா வெளியேற்ற பிக் பாஸ் டீம் முதல்ல சம்மதிக்கவே இல்லையாம். காரணம், கம்ருதீன் அவங்களும் பார்வதி அவங்களும் வச்சுதான் நிகழ்ச்சிக்கு தேவையான கண்டென்ட் கிடைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு படம் ஹிட் ஆக வில்லன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட வில்லத்தனத்தால தான் இந்த பிக் பாஸே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும், ஹீரோவா மாறிக்கொண்டிருக்காங்க அப்படின்னும் பிக் பாஸ் கணக்கு அப்படிதான் பிக் பாஸ் போயிட்டு இருந்திருக்கு. கம்ருதீன் அவருக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி பார்வதிய உள்ளேயே இருக்கலாம், அதான் 2 வாரம் ஓட்டலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா விஜய் சேதுபதி அவரு, எனக்கு அதிகமான மெயிலும் மெசேஜும் வருது, விஜய் சேதுபதி அவர் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க, கண்டிப்பா பார்வதிக்கு கொடுக்கணும், அப்படி செய்யலன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல எப்படி நடத்துனீங்களோ அப்படி வேற யாராச்சும் வச்சு தொகுத்து வழங்குங்க, இந்த சீசன்ல நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதனாலதான் பார்வதி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. இதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த விவகாரம் ஒரு முழு பிரளயமா முடிஞ்சிருக்காம். இனி பார்வதி அல்லது கம்ருதீன் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது எவ்வளவோ எதிர்பார்ப்போட இருந்தாலுமே வீடியோ வெளியிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. பிக் பாஸ் கொண்டாட்டம் உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சியிலும் இவங்க கலந்துக்க முடியாது, 90 நாளுக்கான சம்பளமும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா, இவங்க எந்த மாதிரி ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்க அக்ரிமெண்ட் பொறுத்து தாங்க தெரிய வரும். கம்ருதீன் அவர் சீரியல்ல நடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நிகழ்ச்சியில கொடுத்த ரெட் கார்டுக்கும் சீரியலுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா சீரியல் டீம் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.